எவ்ரிவன். இந்த வீடியோவில் லிக்விட் ஃபண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். லிக்விட் ஃபண்ட்னால என்ன பெனிஃபிட் நமக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டால் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருக்கிற பணத்துக்கு 2லேருந்து ஒரு 3%, 3.5% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா 6 months ஒன்ஸோ இல்லை இயர் ரெண்டுலேயோ நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. 2% to 3% அந்த ரேஞ்சில் தான் நமக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா ஒரு 1 இயர்க்குள்ளே போடுறீங்கனாலே ஒரு 6% என்னமோ தான் கிடைக்கும். ஆனால் அந்த மீன் பீரியடில் நீங்கள் எப்போ அந்த பீரியடில் நீங்கள் டெபாசிட்டை உடச்சிங்கனாலும் அதுக்கு சம் பெனால்ட்டி போட்டு அது பிடித்தம் போக தான் மீதி உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ரெண்டாவது. அது பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ளே போட்டிங்கன்னா 5%, 6% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். லிக்விட் ஃபண்டில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குன்னு பாருங்கள். ஒரு 6% அந்த ரேஞ்சில் இருக்கும். நிறைய ஃபண்டு இருக்குது உங்களுக்கு. நான் இப்போ காட்டுறேன். ஆவரேஜாக எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். இது வந்து லிக்விட் ஃபண்டுங்க. நேவி நிறைய கம்பெனி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. மோத்திலால் ஓஸ்வால் 5, 4, HSBC, ICICI Prudential 7.13, 7.77, 6.78 இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரி, நமக்கு சேஃபாக வேணும். லிக்விட் ஃபண்ட்னாலே உங்களுக்கு சேஃப் தான். எந்த ஒரு ஹை ரிஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அப்புறம் ஹை குவாலிட்டி அண்ட் A+1 பாண்ட் இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு போட்ட பணமெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. சேஃபாக தான் இருக்கும். அதுலேயும் நம்ம சேஃபாக வேணும் அப்படின்னா SBI லிக்விட். நம்ம ஏன்னா SBI கவர்மெண்ட்டோடது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். SBI மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? இவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபண்டு, SBIயோடதே தான் லிக்விட் ஃபண்டு. இது வந்து 6.83 நியராக 7ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக 7% கொடுத்துருக்காங்க. ஃபண்டுலேயே 2-3 டைப் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7% வச்சுக்கோங்க. 7% இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா டிவைடட் பை 12, 0.58% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஒரு 1 lakh இதில் போட்டு வச்சுருக்கீங்க. 1 lakh இல்லை, நீங்கள் எவ்வளோ போட்டு வச்சுருந்தீங்களும் 0.58%. சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் டெபாசிட்டில் போடுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, 7%, 8% நீங்கள் போடணுன்னா அது 2 வருஷம் 3 வருஷம் ஒட்டுக்க கட்டி போட சொல்லுவாங்க. எடுக்க முடியாது நடுவில். இதில் நீங்கள் டெய்லி பேசிஸில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். பாருங்கள், இது வந்து ஒரு 1 month பீரியட் இருக்க சார்ட்டு. 3 month எப்படி வச்சுக்கலாம், 1 month வச்சுப்போம். இப்போது ஒவ்வொரு நாளும் NAV வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 4886. ஒவ்வொரு நாளும் பாருங்கள் டேட் வைஸாக அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4111 இந்த டேட்டில் நம்ம வாங்கியிருந்தோம்னா இதுக்குன்னு ஒரு யூனிட் வந்து 4886. நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு இப்போ 10,000 நம்ம போடுறோம்னாலும் அதுக்கு உண்டான யூனிட் வந்து கிடைக்கும். 5,000 போட்டோம்னாலும் அதுக்கு உண்டான யூனிட் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 1 lakh போட்டாலும் 2 lakh 10 lakh எவ்வளோ போட்டாலும் நமக்கு அதுக்குண்டான யூனிட் கிடைக்கும். இதில் மக்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 65,172 கோடி ரூபா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மக்கள். நம்பிக்கை இல்லாமல் யாரும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஃபண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 65 கோடி. சின்ன சேஞ்சஸ் இருக்கும். சாரி, இதில் 65,172 இத்தனை கோடி ரூபா வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க அமௌண்ட். ஓகே, இதில் இன்னும் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க வேணும் மறைமுகமானா, இந்த ஃபண்டில் போட்டால் 7 நாளுக்குள்ளே நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடாது. பண்ணுனா அதுக்கு உண்டான சம் பர்சன்டேஜ் எப்படி பிரேக் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே
நம்ம இன்ட்ரெஸ்ட் டெபாசிட்டை உடைச்சோம்னா எவ்வளோ பெனால்ட்டி இருக்கோ அது மாதிரி இதுக்கும் ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வர லாபத்தில் எடுத்துருவாங்க. சரிங்களா? வர லாபம்னா அந்த பர்சன்டேஜில் அது ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஆனால் எடுக்க முடியாமலாம் போகாது, எடுத்துருவோம். எடுத்துக்கலாம். ஃபண்டை நீங்கள் உடச்சி நீங்கள் எடுத்துக்க முடியும். அது எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். எல்லா ஃபண்டுக்குமே ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, எக்ஸிட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்லேயே நீங்கள் போட்டு அடுத்த நாள் எடுக்கிறீங்க 0.007%. சரிங்களா? இதில் ரிடம்ஷன் ப்ரொசீட்ஸ் நீங்கள் 7 நாளுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆக அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிட்டே போகும். ஓகேங்களா? எக்ஸஸாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் அதில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் பேங்க் அக்கௌண்ட்டில் சும்மா கிடக்கும் அப்படிங்கிற ஃபண்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்னா இதில் நீங்கள் போட்டு வச்சு பெனிஃபிட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் 0.58 அப்படின்னா ஒரு 1,00,000 ரூபா நீங்கள் பார்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 580 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். 1 மந்த்துக்கு சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்கிற பணத்தை தூக்கி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்கிற பணத்தை நீங்கள் இதில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ணுறது 3 டேஸ் லிமிட். உங்களுக்கு வித்ட்ரா ரிடம்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ராசஸ் 3 மணிக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ராசஸ் ஆயிரும். ஒன்று நாளைக்கே கிரெடிட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா. சரிங்களா? மேக்ஸிமம் இப்போ T+1னால 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இது எல்லாமே பாருங்கள், எல்லாமே கிறிசல் ரேட்டிங்கில் ஹை குவாலிட்டி A1+ தான் பாண்ட் ரேட்டிங் இருக்கிற கம்பெனியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சாவரின் கவர்மெண்ட்டோட உறுதி கொடுத்துருக்குற ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே டவுனே இருக்காது, எந்த இறக்கமே இருக்காது. இப்போ வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா கிடைக்கும். 7% வரைக்கும் பர் இயருக்கு கிடைக்கும். அது நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஜஸ்ட் இதுக்கு பார்க் பண்ணி வைக்கிறது. நீங்கள் ஜஸ்ட்டு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிங்கன்னா ஒரு 3% வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 3% உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் டிவைடட் பை 12 250 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். சாரி, 3 டிவைடட் பை 12 இன்ட்டு 1 lakh. ம் 250 ரூபா கிடைக்கும். இதில் நீங்கள் போட்டிங்கன்னா 580. நான் சொல்கிறது இப்போ இருக்கிற வேல்யூ பொறுத்து ஒரு 330 ருபீஸ் நமக்கு எக்ஸஸாக கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நான் சொல்கிறது 1 lakh, 2 lakh, 10 lakh சும்மா பார்க் பண்ணி வச்சுருக்கவங்க இருக்காங்க. இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் சேஃபாக நமக்கு கிடைக்கிது. இதில் ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் இதை ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் ஃபண்டை ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம். அதில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்கிறது போல் இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறத என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் லிக்விட் ஃபண்ட், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ.